என்ன ஆச்சுங்க? அதையே நினைக்காதீங்க. ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, அவ்வளவுதானே. இல்ல, என்னால நினைக்காம இருக்க முடியல சரஸ்வதி. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்த ஒரு வேலை அதுவும் இப்போ கையை மீறி போயிடுச்சு. வீட்டுல சாப்பாட்டு கூட இவ்வளோ கஷ்டமா இருக்கு. உன்னையும் நம்ம பாப்பாவையும் வச்சு நான் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. விடுங்க, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை எல்லாத்தையும் தர்றேன். நீங்க போய் அடகுல வச்சு கொஞ்சமா காசு வாங்கிட்டு வாங்க. இப்போதைக்கு நம்ம சமாளிச்சுக்கிடுவோம். நம்ம 2-3 நாள் சாப்பிடாமனான்னு இருந்துக்கிடலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பையனுக்கு அப்படி பண்ண முடியாதுல்லங்க. எங்க இல்லைன்னா நான் ஒன்று பண்ணட்டா? என்ன சரஸ்வதி சொல்லு. இப்படி எனக்கு வேலை போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நான் வேணா எங்க சித்தி கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கட்டுமா? என்ன சரஸ்வதி சொல்லிட்டு இருக்க? அவங்க இந்த வீட்டை நமக்கு தந்ததே பெரிய விஷயம். மேலும் மேலும் அவங்கள போய் சிரமப்படுத்த போறியா? நீங்க சொல்றதும் கரெக்டு தாங்க. ஆனா சித்தி அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. என்ன கேட்டாலும் உடனே தந்துருவாங்க. நீங்க எங்க அம்மா கிட்ட கேட்கறது தானே விரும்பல. எங்க சித்தி கிட்ட நான் கேட்கறேன், அவங்களால முடிஞ்சது தருவாங்க. இப்போதைக்கு அதை வச்சு நம்ம சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு வேலைக்கு போயிடுவீங்க, நல்லா இருக்கும் லைஃப். இல்ல இல்ல வேண்டாம், அது ரொம்ப தப்பு. எங்க பூமிகா கிட்டையும் எதையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. எங்க சித்தி கிட்டையும் கேட்க வேண்டாம்னு சொல்றீங்க. எங்க அண்ணங்க கிட்டையாவது கேட்கட்டுமா? அது எனக்கு ரொம்ப அவமான சரஸ்வதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஒரு 1 வீக் வெயிட் பண்ணு. 1 வீக் வரை எப்படியாவது சமாளிப்போம். இருக்கிறத வச்சு சமாளிப்போம் ப்ளீஸ். எங்க நம்ம சமாளிச்சிடலாம். பெரியவங்க, சின்ன குழந்தைய என்னங்க பண்ண முடியும்? நகை ஏதாவது கொடுக்க சொன்னா நீங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. பால் பாட்டில் கண்டிப்பா வேணுங்க. இல்ல சரஸ்வதி, உன் நகையை ஃபுல்லா வாங்கி விற்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் கிட்ட யார்ட்டையாவது கடன் வாங்கி பால் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வர்றேன். ஏங்க கடன் கேட்டா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, சாப்பிட்றது கூட காசு இல்லையான்னு நினைப்பாங்க. வேற என்ன பண்றது? என் வீட்டுல இருந்திருந்தா இவ்வளோ நிலைமை வந்தே இருக்காது. எங்க அம்மா அந்த மாதிரி பண்ணதுனாலதான் இவ்வளோ பிரச்சனையாகி கிடக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நம்மளை இப்படி வெளியே விட்டுட்டாங்க. ஏங்க நம்ம தனியாவே நம்ம லைஃப்பை லீட் பண்ண நமக்கு கத்துக்கிடாச்சு. இனிமே நம்ம அவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கவே வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நான் என் நகையெல்லாம் தர்றேன், நீங்க அதை கொண்டு அடகுல வச்சு கொஞ்சமா காசு வாங்கிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பா குடும்பத்தை பார்த்துக்கிடலாம். இந்த நகைலாம் போனா என்ன, நான் பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டேனா? அப்படி இல்ல சரஸ்வதி, இதெல்லாம் உங்க அம்மா போட்டது. நான் உனக்குன்ட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? பரவாயில்லைங்க, யார் போட்டா என்ன? சும்மாவே உங்க அம்மா என்னை பத்தி அவ்வளோ தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற உன் நகை எல்லாத்தையும் கொண்டு நான் அடகுல வச்சா அவ்வளோதான். அவங்க ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அண்ணி, ஐயோ இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. பூமிகா வா 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 வா. பூமிகா எப்போ வந்த? இப்பதான் வர்றியா இல்ல அப்பவே வந்துட்டியா? அண்ணி அண்ணி பொறுமை பொறுமை, இப்பதான் வர்றேன். என்னாச்சு? 2 பேரும் உட்காந்து சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா என்னாச்சு அண்ணா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல பூமிகா, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? பையன் எங்க? உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, நான் அப்ப போய் பையனை பார்த்துட்டு வரேன். சரஸ்வதி. என்னங்க? பூமிகாக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். நம்ம பண கஷ்டத்துல இருக்கோம்ட்டு, புரியுதா? ஏங்க கொஞ்சம் கேளுங்க. பூமிகா கிட்டையாவது உண்மை சொல்லுவோம். அவளால முடிஞ்சது ஏதாவது நமக்கு தருவாள்ல. நம்ம கிட்ட காசு வந்ததுக்கு அப்புறம், நீங்க நல்ல வெளில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த காசு அவளுக்கு திருப்பி கொடுத்துடலாம். ப்ளீஸ்ங்க சொல்லுவோமே. சும்மா இருக்கியா? நான் கஷ்டப்படுறது அவளுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். ஏங்க அவ உங்க தங்கச்சி தானே? அவ ஏதாவது கஷ்டத்துல இருந்தா நீங்க உதவி பண்ண மாட்டீங்களா? இப்போ அத மாதிரி தானே. ப்ளீஸ்ங்க சொல்லுவோங்க. நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் நீ இன்னொரு மூஞ்சிய பாப்பே சொல்லிட்டேன். இதுக்கு போய் ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? அவளுக்கு தெரிஞ்சா இப்ப என்ன? அப்படி என்ன பண்ணிட போறா? உங்களுக்கு உதவி தானே பண்ணுவா. தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாதுதான். தேவையில்லாத பேச்சு பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னமே செய்யுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டப்படிதான் இருக்கணும்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியுமா? நாளைக்கு யாருக்குமே சாப்பாடு இல்ல, என்னத்தையும் பண்ணுங்க. அண்ணி, குட்டி பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கானே? ஆமா பூமிகா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்குனா. நீ உட்கார. இருக்கட்டும் அண்ணி, பரவாயில்ல. அம்மா என்ன சமையல் வச்சீங்க? சமையலா? என்னாச்சு பூமிகா திடீர்னு கேக்குற? இன்னைக்கு கடையில வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் பூமிகா. என்னாச்சு? அதனால உன் அண்ணி எதுவும் சமையல் பண்ணல. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? கடையில வாங்க போறேன்ட்டு சொல்ற. என்னாச்சு அண்ணி? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் வேணா சமையல் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சும்மாதான். ரொம்ப நாள் ஆச்சுல வெளியே சாப்பிடன்னு போல இருந்துச்சுன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த பூமிகா. அதான் அவர் வெளியே போய் வாங்கிட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. நீ என்னாச்சு? இன்னைக்கு சீக்கிரமாவே வந்திருக்க? இன்னைக்கு அத்தை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவரும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. வீட்டில் நான் மட்டும் தனியாக தான் இருக்கணும். அதான் அண்ணன் வீட்லேயே போய் சாப்பிட்டு கட்டுறேன்ட்டு அத்தை கிட்ட சொன்னேன். அத்தையும் சரின்ட்டாங்க. ஐயோ, இது இருக்க ஆட்களுக்கே சாப்பாடு இல்லையா? இவ வேற இன்னைக்கு பார்த்து கிளம்பி வந்திருக்கா. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
பையனுக்கு ஆத்தி கொடுக்கறதுக்கு பால் டப்பா கூட இல்லை. இப்போ என்ன செய்ய? இவ வேற சாப்பிட வந்துட்டா. அவகிட்ட சொல்ல வேணான்னு வேற இவர் சொல்றாரு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ யார்கிட்ட கடன் வாங்கி கடையில் போய் வாங்கிட்டு வர போறான்னு தெரியலையே. சரி பூமிகா, அப்ப நீ இங்க உட்காரு, நான் போய் உங்க 2 பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். ஐயோ அண்ணன், எனக்கு கடை சாப்பாடு கொஞ்சம் கூட ஒத்துக்கிடாதுன்னு உனக்கு தெரியும்ல. கடை சாப்பாடெல்லாம் வேணாம் அண்ணன். இன்னொரு நாளைக்கு வேணா அன்னைக்கு நீ தனியா வாங்கி கொடு. சரி, அப்போ வேற என்ன சாப்பிடுவ சொல்லு. அதாவது போய் காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரவா? காசே இல்ல. இவர் எங்க போய் வாங்குவாரு? என்னாச்சு பூமிகா? இல்லைன்னா கறி ஏதாவது எடுத்துட்டு வரவா? என்னாச்சு? இவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது. அண்ணன் முன்னாடியெல்லாம் இப்படி பேசவே செய்யாத. அதுலேயும் கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஆச்சு? அண்ணியும் மூஞ்சி எதுவும் சரியில்லையே. எதையோ நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரில தெரியுது. பூமிகா, நீ உட்காருமா. அண்ணி என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். ஐயோ பூமிகா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உட்கார. ஆமா, இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போகல? ஆஃபீஸா? அது வந்து இன்னைக்கு லீவுல எனக்கு. ஆமா ஆமா பூமிகா, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு லீவு. ஏய் விளையாடாதீங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அவரெல்லாம் போயிருக்காரு. நீங்க என்னன்னு பார்த்தா லீவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது அவர் கம்பெனில இருக்குமா, எனக்கு லீவு. அண்ணா, உனக்கு நீ எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரே இவ்வளவு பிஸியா இருக்காரு இத்தனை நாள்ல. நீ என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்க. அவரை விட நீ தான் பிஸியா இருப்ப. ஒரு நாள் கூட லீவ் போடாம இன்னைக்கு என்னன்னு பார்த்தா லீவுன்ட்டு இருக்க. என்னால ஒன்றும் நம்ப முடியல. இல்ல இல்ல பூமிகா, உண்மையிலதான் சொல்றாங்க. பொய் எதுக்கு சொல்ல போறாங்க? லீவு தான் இன்னைக்கு. சரி விடுங்க, நான் போய் ஏதாவது சமையல் பண்றதுக்கு வாங்கிட்டு வர்றேன். அண்ணி மட்டன் உங்களுக்கு பிடிக்கும்ல, நான் மட்டன் வாங்கிட்டு வர்றேன். பூமிகா நீ இரு பூமிகா, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அண்ணா நீ காசை மட்டும் கொடு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு இன்னைக்கு தான் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. காசா? மட்டன்னா நிறைய காசு ஆகுமே, நம்ம கிட்ட அவ்வளோ காசு வேற இல்லையே. என்ன ஆச்சு அண்ணா? ஒரு 2000 ரூபாய் கொடு. பூமிகா, 2000 ரூபாய் உங்க அண்ணன் பர்ஸ்ல சில்லற இல்ல, அதான் அவர் அப்படி சொல்றாரு. அவர் போய் வாங்கிட்டு வரட்டுமே. சரி இப்போ என்ன, சேஞ்ச் இல்லை அவ்வளோதானே, நானே போய் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட காசு இருக்க தான் செய்யுது. பையனுக்கு ஏதாவது வாங்கணுமா? பால் டப்பா வாங்கிட்டு வரியா? பால் மாவு. என்னாச்சு அண்ணி இப்படி பேசுறாங்க? பால் மாவு இல்லாம வீட்டில் இருக்காங்க. அண்ணன் உடனே போய் வாங்கிட்டு வந்துருவாங்களா பையனுக்குண்ணா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி நடந்துக்கிடுறாங்க? வித்தியாசமா இருக்க. சரிங்க நீ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் என்னங்க, எதுக்கு இப்ப கத்துறீங்க? அறிவு கொஞ்சமாச்சு இருக்கா? அவகிட்ட போய் பால் டப்பா வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் உனக்கு எங்கேயாச்சும் கடன் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்றேன்ல. ஏங்க, என் நகையை அடகு வச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. வீட்டுல 10 பைசா இல்ல, இப்படி எப்படிங்க இருக்க முடியும்? அவ போறதோட வாங்கிட்டு வரட்டும். நம்ம மட்டன் சாப்பிடறதா இப்ப முக்கியம். பையனுக்கு முதல்ல பால் பொட்டி வேணும்ல. அதுக்கு நீ அவகிட்ட எப்படி சொல்லலாம்? எனக்கு ரொம்ப கோவமா இருக்கும் மேல. பையனுக்கு நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன இல்லையோ? அப்படி இல்லங்க, நீ யார்கிட்ட போய் கடன் வாங்குவீங்க? பூமிக்கா தானே, அவ வாங்கிட்டு வரட்டும். நம்ம பின்னாடி அவளுக்கு காசு கொடுத்துக்கலாம். லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ பண்றது. ஷிட். இவர் ஏன் இப்ப இப்படி தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காரு? வீட்டுல காசு இல்லைன்னா யார்கிட்டயாவது வாங்கதான் முடியும். யார்கிட்டயும் கை நீட்ட கூடாதுன்னு சொன்னோம்னா வேற என்னதான் பண்ண முடியும்? அப்ப போய் வேலையை தேடணும். சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு சும்மா எரிச்சப்படுத்திட்டு இருக்காரு. பையனுக்கு பால் புட்டி இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல மனசுல. அவதான் சரின்ட்டாள்ல, இவருக்கு என்ன வந்துச்சான்? நகை அடக்கு வையின்னு சொன்னாலும் அதுக்கும் கேட்க மாட்டேங்காரு. என்ன மனுஷனோ தெரியல. அம்மா புத்தி அப்படியே வந்திருக்கு போல.